என்னை துரத்திக்கிட்டே இருக்குது. அந்த தனிமையிலேருந்து என்னால் வெளியே வர முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருகிக்கிட்டே இருக்குது. இந்த தனிமைக்கெல்லாம் ஒரு முடிவு மட்டும் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாஸ்டர். எஸ், தேவை தான். நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியாமல், அடைக்க முடியாமல், அவங்க முன்னாடி, மற்றவங்க முன்னாடி ஒரு வேளை நீங்கள் தனித்து தள்ளப்படலாம். ஒரு தனிமையை உணரலாம். நமக்கு யாரும் இல்லையே, சரியான வேலை இல்லையே, சரியான ஊழியம் இல்லையே, சரியான ஆசீர்வாதம் இல்லையே, அப்பா அதை சேர்த்து வைக்கலையே, அம்மா இதை சேர்த்து வைக்கலையே, இப்படின்னு ஒரு சில காரியம் உங்களுக்குள்ளே ஓடும். ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன் இன்றைக்கி உங்கள் கூட இடைப்படுகிறார், உங்களோடு கூட பேசுகிறார். எஸ், உங்களை நடத்தும்படி. இந்த வசனம்லாம் எதை மையப்படுத்தி தேவன் உங்களோடு கூட பேசுகிறாருன்னா, நீங்களும் நானும் மகிமையின் அடையாளத்தோடு கூட இருக்கணும். அதை நம்புங்க. உங்கள் தனிமையை போக்கும்படி உங்களுக்கு துணையாக ஒருத்தர் நிற்கிறார். ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன்.